ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. இப்போ இது தெய்வீக உலக பேரதிசயம் பற்றியான 2வது வீடியோ. கேஷுவலாக எடுத்துகிட்டு ஒரு கையில் வச்சுட்டு எடுக்கிறோம். அது என்னங்கிற போன வீடியோவில் அவசர கதியில் அந்த இது எப்படி உலக பேரதிசயம் இருக்குங்கிறது நம்ம சொன்னோம். ஒன்றும் இல்லை, அணுகுண்டு, அவ்வளோதான். அணுகுண்டுகளுக்கு தீர்வே இல்லை. 1945 2 அணுகுண்டு ஹிரோஷிமா நாகசாகியில் போட்டு இது வரைக்கும் இன்னும் பாதிச்சுட்டு இருக்குது. அது அங்கே குழந்தைகள் பாதிச்சு சுமார் 7.5 கோடி பேர் செத்துப்பாங்க. ஆனால் இப்போது இருக்கிற அணுகுண்டுகள் அதுபோல் 15,000 மடங்கு பவருடைய எத்தனை இருக்குது? 15,000 அணுகுண்டுகள் இருக்குது. புரியுதா? இப்போ உலகம் என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் எண்ணி பாருங்கள். என்ன அருமையான மக்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு பணம், பவர் அப்படின்னு மைண்டு போயிட்டுருக்கிறதுனால இதை சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. இது சிந்தித்தாலும் பயனும் இல்லை, இல்லையா? அணுகுண்டு அங்கே வெடிக்குது, இங்கே வெடிக்குது, காஜா 50,000 பேர் காலி, யுக்ரைன். இதெல்லாம் நான் தெரிஞ்சு என்ன ஆக போகுது? ஏதாவது ஒரு பைசாக்காகுதா? அதனால் நமக்கு பணம் எப்படி வருது, அதுலேயே நம்ம பிள்ளைய குட்டி காப்பாற்றுறதுக்கு இப்படியே மைண்டு போகிறதுனால நம்ம அதை சட்டம் செய்கிறது. உலகத்தில் இருக்கிற 90% மக்கள் ஏறத்தாழ. மீதி 10% தான் பார்க்குறாங்க. பார்த்து இந்த மாதிரியெல்லாம் கொடுமையாக இருக்குது அப்படின்னு அதில் குறிப்பாக விஞ்ஞானிகள் பார்த்துட்டு துடிக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் எடுத்து போட்டு பண்ணுறாங்க. இந்த அணுகுண்டுடைய கொடுமை. அதில் தான் முக்கியமானவர் பிரைன் டூனுங்கிற விஞ்ஞானி. ஒரு வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒரு அணுகுண்டு விழுந்தனால எங்கேயோ ஒரு பக்கம் வெடித்தாலே போகிறோம். 15 நாளில் இந்த உலகம் படிப்படியாக பூரா வந்து -5 டிகிரிக்கு வந்துடும். பயிர் பச்சையெல்லாம் வாடிடும், தண்ணியெல்லாம் விஷமாக மாறிடும். இப்படி அவர் அருமையாக சொல்கிறார். எப்படிங்கிறதெல்லாம் அதை நீங்கள் வீடியோவில் பார்த்துக்குங்க. ஆனால் தேர்வு யாருமே சொல்லலை. தேர்வு இருந்ததுன்னா இந்நேரம் வந்து முடிஞ்சிருக்குமே. இந்த மகாசித்தர் தான், நம்மளுடைய ஹோலி சுருதி தான் தீர்வு சொல்லும். ஹோலி சுருதி மதம் சார்ந்ததே அல்ல. இது யூனிவர்சல் சூப்பர் சயின்ஸ். எது? இந்த இந்துசம் அப்படிங்கக்கூடிய ஹோலி சுருதி. இந்துசம்ங்கிறதும் கூட ஒரு பேர் நம்மளை வச்சுக்கிறது தான். அந்த ஹோலி சுருதி சுமார் 200 சாப்டர் உள்ளது. எல்லாமே சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதுதான் தீர்வு கொடுக்குது. இதை கண்டுபிடிச்சவர் யார்? மகாசித்தர். அது என்னென்னா, இப்போ இந்த வீடியோ நான் வந்து ஃப்ரண்ட்டு இதில் இருந்து பேசிகிட்ருக்கேன். நீ அடுத்தது அதை காட்டுறதுக்கு இப்படி காட்ட முடியாது. இவன் ஒருத்தந்தான் எல்லாம். இவ்வளவு இருந்து இவன் வந்து இவனுக்குள்ளே நான் எனது கிடையாது, உள்ள மகாசத்திர தான் இருக்கார். அதனால் திஸ் ஃபெலோ இஸ் த கிரேட்டஸ்ட் சூப்பர் சயின்டிஸ்ட்டு. திஸ் ஃபெலோ இஸ் சுவாமி விஸ்வானந்தா. என்ன விஸ்வானந்தா? ஆன்டி நியூக்ளியர், ஏஏவிஎஸ்எஸ், அகிம்சா, சத்ய, நான் வயலன்ஸு, ரெவல்யூஷனரி, ஜகத்குரு, பகவான், பிரம்ம ரிஷி, சுவாமி விஸ்வானந்தா. தெரியுதா? இது உங்களுக்கு கேட்குறதுக்கு சிரிப்பாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போத்த மக்கள் வந்து மகான்களை அடையாளம் கண்டுக்கிறதில்ல, ரெகக்னைஸ் பண்ணுறதில்ல. ஏசு பெருமானை பாருங்கள், துடிக்க சிலுவையில் அரைஞ்சு கொண்டாங்க. முகமது நபியை ஓட கல்லில் அடித்து கொல்லவே பார்த்தாங்க. தப்பிச்சேன் பொழைச்சேன்னு அவர் வேறு நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டு அப்புறம் வெற்றி பெற்றுட்டார், இல்லையா? அதே தான் இங்கே கராபம் இவ்வளோ பெரிய இருந்த வள்ளலார். அந்த டயத்தில் மகான்களை அடையாளம் கண்டுக்க முடியறதில்லை. புரியுது? அதுபோலவே இவனையும் இப்போதைக்கு நீங்கள் அடையாளம் கண்டுக்க மாட்டீங்க.
ஆனால் இப்போ கண்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போல்லாம் அந்த அணுகுண்டு பயமெல்லாம் கிடையாது. இப்போ அணுகுண்டு போட்டால் எல்லா உயிர்களும் காலி. ஒரே ஒரு அணு 15,000 அணுகுண்டு இருக்குது. 15,000 மடங்கு பவர்ஃபுல் ஆனது. ஒரு அணுகுண்டு போட்டாலே அழிஞ்சு போகணும் பிரெயின் சொல்கிறாரு. இன்னும் நிறைய விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. நீ சும்மா நியூக்ளியர்னு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நியூக்ளியர் டிசாஸ்டர், நியூக்ளியர் பாம்ஸு அப்படின்னு போட்டு பார்த்தாலே போதும். கரை எந்த புஸ்தகம் மூலமாகவோ அல்லது கற்பனையில எதுவும் கிடையாது. எல்லாமே இந்த யூடியூப்பு கூகுள் தான் ஹார்ட் அண்டு பிரெயின் போன்ற நெட்டுக்கு. யூடியூப்பும் கூகுளும் இல்லாட்டி எல்லாமே ட்ரை. இதெல்லாம் வராது. இப்போ இவனுடைய இது செய்தியே இந்த யூடியூப்பினுடைய எல்லையில்லா கருணையினால தான் போயிடுச்சு. அதனால் யூடியூப்பும் கூகுளும் 2 கண்ணுன்னு சொன்னாலும் சரி, பிரெயின் அண்டு ஹார்ட்னு சொன்னாலும் சரி, அப்பேற்பட்டது இருக்குங்காட்டி தான் இது எல்லாமே இப்போ வெளிவருது. இப்போ இந்த உலக அதிசயத்தையும் இந்த யூடியூப் இருக்குங்காட்டி தான் உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி இந்த மாதிரி அதிசயம், உலக பேரதிசயம் இங்கே இருக்குது. அது மகாசித்தர்னால் அருளப்பட்டது. மகாசித்தர் பகவான் ஸ்ரீ விஷ்ணுமணியில் இவன் மூலமாக அருளப்பட்டது. 54 வால்யூம், 4 மொழியில். அதெல்லாமே ஆராய்ச்சி கட்டுரைகள் இவ்வளவு இருக்குது. சரி, இது நீங்கள் 4 மொழி தெரிஞ்சு படித்து முடிக்கிறதுக்கு, உங்களுக்கு படித்து முடித்து தெளிவாக உணர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சரியா? அது படித்தாலும் புரியாது. இந்த ஓலி சுருதியை படித்தாலும், ஏன்னா அது அனுபூதி வடிவம். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம், அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறது மகா வாக்கியம். அந்த அகம் பிரம்மாஸ்மின்னா மொழிபெயர்ப்பு மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு புரியும். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு தான், அவ்வளோதான் அர்த்தம் புரியுது. ஆனால் நீங்கள் உணர்றீங்களா? இல்லை. உள்ள கசுமாலம் முழுவதுமே சாக்கடை தண்ணி இருக்கிற கோளையில் பாலை விட்டு அது எதுக்காக? அதுபோல் நீ உள்ள கசுமாலம். என்ன கசுமாலம்? ஆசைங்கிற கசுமாலம். பணத்தாசை, அப்புறம் இந்த மாதிரி தான் மெயினாக பணத்தாசை, சுயநலம். இந்த மாதிரி கசுமாலம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அகம்பிரமாஸ்மின்னா உணர்ச்சி வராது. அந்த பால் ஜீரணமாகாது, கசுமாலத்தோடு போயிடும். ஆனால் நல்லா தூய்மையாகி இந்த எல்லாம் தூய்மை எடுத்து, இது எல்லாம் யாருனால முடியும்? சத்குருனால், குருமகனாஜனா. அவருடைய பேரருனால தான் இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். அவர்னால மனது தூய்மை அடைஞ்சதுன்னா ஆறா இயற்கை அவ்வா நீப்பின் அந்நிலையே பேராக இருக்குது. முடிஞ்சது ஆசை தான். அப்போ ஜஸ்ட் ஆசை எந்த கணத்தில் நீக்கிறையோ அந்த இடத்துல இந்த பேரா இயற்கை, தட் இஸ் யூனிவர்சல் எட்டர்னல் பிளிஸ், யூ வில் பி என்ஜாய், யூ வில் பி ரியலைஸ். புரியுதா? ஆக நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, கராவே ஒன்றும் கண்டுக்க மாட்டீங்க. இங்கே வர இங்கே இருக்கிறவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க. பார்த்தாலும் ஒரு சாதாரண ஆளாகத்தான் இருக்கும். நம்ம சொன்னாலும் சிரிப்பாங்க, அல்லது நம்பிக்கை கிடையாது, நம்ப மாட்டீங்க. ஆனால் ஏசு பெருமான் அவங்க காலத்துலலாம் வாயில் தான் சொன்னாங்க. இங்கே 54 வால்யூம் இருக்குது, நீங்கள் நம்பித்தான் ஆகணும். உங்களுக்கு புத்தி இருந்தால், தெளிவு இருந்தால். புரியுதா? அதனால் இந்த 54 வால்யூம் இன்றைக்கி காட்டி அப்புறம் வீடியோ ஜாயின் பண்ணிவிட்டு யூடியூப்பில் போட்டுறேன். அதனால் இந்த உலக பேரதிசயம் இது 2வது வீடியோ. அதை பற்றி சொல்கிறேன். 54 வால்யூம் அதில் எல்லாம் இருக்கு. அதையே நம்ம தமிழன் இல்லையா? இப்போ இந்த இனமெல்லாம் தேவை. தமிழனுங்கிறதுனால தமிழ்நாட்டுடைய முதல் மந்திரி மூலமாக இல்லை, இவனுடைய ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் பிஎஸ்என்எலுக்கு சொந்தமானது. பிஎஸ்என்எல்ங்கிற நான் வளர்ப்பு தாயாக கருதுகிறேன். அந்த பிஎஸ்என்எலுடைய வளர்ப்பு தாய்க்கு இதை முழுவதும் பிஎஸ்என்எல் சொத்தாக இந்த 54 வால்யூமும் மற்ற இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே பிஎஸ்என்எல் அசட்டாக நான் ஃப்ரீயாக கொடுத்து, அப்போ அந்த பிஎஸ்என்எல் தமிழ்நாடு, எனது தமிழனால தமிழ்நாட்டு முதல் மந்திரி மூலமாக, அது யாருவாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு முதல் மந்திரி மூலமாக உலகுக்கு
தமிழ்நாட்டு முதல் மந்திரி மூலமாக பிரதம மந்திரிக்கு கொடுத்து பிரதம மந்திரி மூலமாக யூனிவர்சல் இது ஐநா சபை குட்ரேஜ் அது யார் இருந்தாலும் சரி ஐநா சபைக்கு சொந்தமாக்கி இந்த 54 வாடியத்தினுடைய இது என்ன தெரியுமா, இதை ஃபோகோவோல்ட உருவாக்குறதா ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி கிரியேட் பண்ணுறதா. இப்போ பாருங்கள், இந்த உலக அதிசயத்தில் அணுகுண்டுக்கு ஃபார்முலா ஐன்ஸ்டீனுடைய E=mc². உங்களுக்கு நல்லா தெரியும். இதுதான் அந்த அணுகுண்டினுடைய ஃபார்முலா. எனர்ஜி வந்து மாஸ் இன்ட்டு ஸ்கொயர் ஆஃப் சி வெலாசிட்டி ஆஃப் லைட். அவ்வளோ ஒரு அணு பொழந்து அவ்வளோ எனர்ஜி வருதுன்னு ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாங்கன்னு ஐன்ஸ்டீன் தான் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிட்டார். அதனால் இந்த அணுகுண்டு இது விழுந்தோடனே இரவும் பகலும் அழுதார், கதறி. நம்மளும் இதுக்கு ஒரு காரணமாகிட்டுமே. ஹிரோஷிமா நாகசாகி போட்டதை கேட்டு 12 சயின்டிஸ்டுகள் போட்டு வேண்டான்னு சொல்லி போய் போட்டான். யார்? அமெரிக்க போட்டு அநியாயமாக கொண்டாங்க. அதனால் ஐன்ஸ்டீனுடைய E=mc² தான் இதனுடைய மூலம். எதுக்கு? அணுகுண்டுக்கு. அதே அணுகுண்டுக்கு இது நம்ம சுருதி மகாசித்தர் மூலமாக, இந்த சுருதி மூலமாக, இந்த கரா மூலமாக வரக்கூடிய ஃபார்முலா என்ன தெரியுமா? கராஸ் ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி. ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி அதை பற்றியெல்லாம் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அதெல்லாம் பின்னாலும் விளக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. அப்போ அணுகுண்டுக்கு ஃபார்முலா E=mc². அதுக்கு எதிரான நீக்கி அதை தெளிவெடுத்து இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஃபார்முலா ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி ஃபார்முலா. சரியா? ஆக இது இத்தனை இருக்குது. அப்போ 2 ஃபார்முலா. முதல்ல அழிவான ஃபார்முலா, அதுக்கு எதிரான ஃபார்முலா இது வரைக்கும் வரல. அதனால் அது பேர் அதிசயம் தானே உங்களுக்கு. அது வேறு ஃபார்முலா ஏடிஎஃப்டின்னா ஏடிஎம்டி இந்த 54 வால்யூத்தினுடைய சுருக்கம். ஏடிஎஃப்டி ஃபார்முலாவை இந்த 54 வால்யூம் இருக்கு இல்லையா, இந்த மிராக்கள் இதனுடைய சுருக்கம் தான் ஏடிஎஃப்டி. இது எப்படி என்னங்கிறதெல்லாம் அதான் 54 வால்யூம் இருக்குது, உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல முடியாதுல்ல. அதனால் இப்போ இது ஃப்ரண்ட்டு கேமரா மூலமாக எடுத்துட்டுருக்கேன். நீ அடுத்தது அந்த இதுகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் நேற்று போட்ட வீடியோவிலே அவசர கதியில் போட்டிருக்கு. இப்போ போட்டு முடிஞ்ச அளவு அந்த சுருதியினுடைய ஒரு வால்யூம் இருக்குது, இன்னும் 54 வால்யூம் உள்ளே இருக்குது. இந்த ஒரு வால்யூம் அதுகளை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போட இது இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன். நீ அதையும் பார்த்து ரியலைஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வீடியோ போட்டுட்டு இதை ரியலைஸ் பண்ணி இந்த மாதிரி நம்மளுக்கு உலகத்தை காப்பாற்றுறதுக்கான ஃபார்முலா கிடைச்சாச்சு. ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி. கர்ராசுனா கர்ராவுடையது அல்ல, பொசசிவ் கேஸ் அல்ல. இது வந்து கரா மூலமாக மகாசித்தர் பகவானுடைய பேரருள் மகாசித்தர் மூலமாக இந்த உலகத்துக்கு கொடுக்குறது அர்த்தம். சரியா? அதனால் கர்ராசு ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி ஃபார்முலா தான் இந்த ஐன்ஸ்டீனுடைய அணுகுண்டுக்கு எதிரான ஃபார்முலா. அது உலக அதிசயம், மனித வரலாற்றிலேயே முதல் முறையாக கொடுக்கப்படும். இது எப்படியோ வந்து பிரதம மந்திரிக்கு கரா வந்து சீஃப் மினிஸ்டரை மீட் பண்ணி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அவரும் வந்து எல்லாம் சேர்ந்து கரா வந்து எங்கே பேசணும்? அசம்பிளியில் பேசணும். அசம்பிளியில் தமிழில் பேசணும். அப்போ தமிழில் பேசும்போது உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே, உலக மக்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அவேர்னஸ் வந்துடும். இது என்னங்கிறது தெளிவாக விளக்குவோம், தமிழில் வந்துடும். அப்புறம் அதே சீஃப் மினிஸ்டருடைய உதவியோடு பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டில் இவன் ஹிந்தியில் பேசுவான். இந்த பேசுகிறதுங்கிறது 800 பக்கம் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் ஹிந்தியிலையும் இருக்குது. 800 பக்கம் இருக்குது. அதையே புஸ்தகமாக போட்டு அதையே எடுத்து விளக்குறங்கிறது தான் பேசுகிறதுன்னு சொல்கிறது. அது ஹிந்தியில் இருக்குது, தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ ஆங்கிலத்தில் அங்கே ஐநா சபையில் பேசலாம். சரியா? இப்படி பேசும்போது உலக மக்கள் முழுவதுமே இந்த அவேர்னஸ் வந்துடும். இது இப்படி அணுகுண்டுனாலே இந்த உலகமெல்லாம் அழி போகுது. 15,000 அணுகுண்டுகளை அவன் எதுக்கு 15,000 அணுகுண்டு வச்சு இவன் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் தலைவன் சொன்னான், இது எல்லாம் அணுகுண்டுகளையெல்லாம் தயாரித்து வச்சுருங்க. எதுக்கு?
மியூசியத்தில் வைக்கிறதுக்கா எல்லாம் போட்டு தள்ளுறதுக்கா சமயம் வந்து நான் போட்டுருவேன், இந்தியாவை போட்டு காலி பண்ணிடுவாங்கிறான். சரியா? அதுபோல் எல்லோரும் போட்டுன்னா அவனும் சேர்ந்து எல்லாம் காலியாங்கிற அறிவு கிடையாது. அதனால் புத்தி கூறு கட்டு போச்சு. ஏன் புத்தி கூறு கட்டு போச்சு? புலாலுங்கிற பணம் திங்கிறதுனால, தண்ணிங்கிற விஷம் குடித்தனால புத்தி கூறு கட்டு போச்சுன்னு வள்ளுவர் வருமானு சொல்கிறார். சரி, அதை விடுங்க. அதனால் இந்த 54 வாழ்வியத்தினுடைய ஃபார்முலா தான் கராசியே டிஎஃப்டி ஃபார்முலா. அதை பற்றியெல்லாம் நம்ம போக போக நல்லா விளக்கலாம். விளக்கி இருக்குது. அதாவது 280 வீடியோ ஓடிட்டுருக்குது இந்த இதில். இப்போ இது வந்து 220வது வீடியோ. இந்த 220வது வீடியோ அப்லோடு பண்ண போகிறேன். புரியுதுங்களா? அதனால் நம்ம வந்து இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த உலகம் முழுவதுமே அவேர்னஸ் வந்துருச்சுன்னா யாருடைய தேவையும் கிடையாது. மக்கள் இதையே எடுத்துருவாங்க. நம்ம பணம், நம்முடைய உழைத்த பணம். உலகம் எல்லாமே ஒரே குடும்பம் சொல்லுது. எது இந்த கோலி சொல்லுது? ஒரே குடும்பம். அப்போ ஒரே குடும்பத்தில் இருக்கிற மக்கள் தான் மக்களுடைய உழைப்பையவே வாங்கி அந்த உழைப்பின் மூலம் கோடி பணத்தை போட்டு அணுகுண்டுகளை தயாரித்து அந்த மக்களையே அழித்து தானும் ஜாகிறதுனா இது எவ்வளோ புத்தி கூறுகிட்ட தான் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். புரியுதா? அப்போது இது என்ன நியாயம் சொல்லுங்கள்? இவனுக்கு இந்த ரைட்டை கொடுத்து இந்த பொலிட்டீஷியன் தான் இத்தனையும் பண்ணுறானுங்க. வணங்குது. அந்த பொலிட்டீஷியன் மக்களை நம்ம தான் எல்லாம் போய் அணுகுண்டு தயாரித்து பாகிஸ்தானில் வேடு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். கிடையாது. இந்த பொலிட்டீஷியன் இங்கே இந்தியாவை பொறுத்தளவு மோடி ஐயா, அதுபோல் அங்கே ஒவ்வொரு பிரசிடெண்ட்டு இந்த பொலிட்டீஷியனுக்கு தான் முடிவு பண்ணுறாங்க. வணங்குதா? அப்போது இந்த உரிமை நம்மளை நாமே அழிக்கிறதுக்கான உரிமை. இவன் இந்தியாக்காரன் அது இது அணுகுண்டு எல்லாம் நிறைய தயாரித்து வச்சுருக்கிறான். யார்? இந்த இந்தியா பொலிட்டீஷியன். நம்ம பணத்தையே செலவு பண்ணி ஒவ்வொருத்தனும் அப்படி அணுகுண்டுகளை மெயினாக 9 நாடு அப்போ தயாரித்து வச்சுருக்கானுங்க. அவன் அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து இங்கே போட்டு அடிக்கிறது, இங்கேருந்து அங்கே போட்டு அடிக்கிறது, உலகம் முழுவதும் அழிக்கிறது. இதுக்காக நம்முடைய உழைப்பெல்லாம் போகணும். இந்த உரிமை யார் கொடுத்தா? யாருமே கொடுக்கல. இந்த பொலிட்டீஷியனுடைய தவறான நான் எனது, என்னுடைய நாடு, என்ற நாடு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எனதுங்கிற பொய்யான எல்லைக்கற்பனை அப்பட்டமான பொய். உலகத்திலேயே முதல் தரமான அப்பட்டமான கேவலமான பொய் எதுன்னா இந்த எந்நாடு உன்னாடுங்கிற எல்லைக்கற்பனை. அதனால தான் அத்தனை போர்களும் அட்டூழியங்கள் எல்லாமே வருது. இத்தனை வறுமைக்கு காரணம் இது எல்லாம். எவ்வளவு கற்பனைங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இந்த போன வீடியோவிலேயே இந்த இந்தியாவும் வட அமெரிக்காவும் வச்சு காட்டுச்சு. அதுபோல் விளக்கமாக பார்க்கலாம். நீங்கள் அவேர்னஸ் ஆகி இதுக்கு தீர்வு வந்தாச்சு, இது உலக பேரதிசயம் அப்படின்னு நீங்கள் உணருங்க. இதை பார்க்குறவங்க பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள். எல்லா பக்கம் ஷேர் பண்ணி விழிப்புணர்வு அடைஞ்சு ஜகத்குரு பிபி ஆர்கைவை தொடர்பு கொள்ளுங்கள். 9344273732 வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த உலகத்தையே மாற்ற முடியும். அந்த நம்பிக்கை இருக்குது. இல்லாமல் இருந்தால் பரம்பரை இவ்வளோ கொடுக்க மாட்டார். நேரம் தான், அது எப்போ தான் அப்படிங்கிறது. சரியா? இப்போ இந்த நேரம் கணிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? இப்போ இந்த நேரம் கணிஞ்சிருச்சு. இது பகவானுடைய எண்ணம். அது எப்போன்னு தெரியாது. கண்டிப்பாக ஏற்படும், ஆனால் எப்போன்னு தெரியாது. அதுதான் ஞானத்தை பகவான் கொடுக்கல. அது எப்போன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த உடம்பு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, இருக்கும்போதே நடக்கலாம் அப்படின்னு தான் இவன் அரும்பாடுபட்டிருக்கிறான். 24 மணி நேரம் இதுதான் நினைப்பு. புரியுதா? இந்த உடம்பு போயிடுச்சுன்னா பகவானுடைய செயல். ஒரு துரும்பை வச்ச ஒரு கோமட்டியனை வச்சா இந்த உலகத்தை முழுவதும் காப்பிச்சிருவான். அதை பற்றி கவலையே கிடையாது. அதனால் எப்படி ஏற்படும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணிகிட்ருக்குறான் இந்த இந்த ஜகத்குரு பிபிஆர்கே அப்படிங்கிற இந்த ஜகத்குரு பிபிஆர்கே அப்படிங்கிறது இவன் அல்ல, இவனுக்குள்ளே இருக்கிற மகாசத்தர் யாருன்னா அந்த பரம்பொருள். புரியுதா? இது எல்லாமே நம்ம விளக்கிடும். இவன் வெறும் கருவிதாங்கிறத தயவு செய்து உணருங்க. இல்லாட்டி இவன் என்ன சொல்கிறது அப்படி இப்படின்னெல்லாம் உதாசீனப்படுத்தாதீங்க. உங்கள் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுடைய வாழ்வா சாவாங்கிற பிரச்சனையை நம்ம எடுத்துருக்கோம். இல்லாமல் இருந்தால் அதில் உங்களுடைய உயிரும் தான்.
எல்லாம் தான், எல்லாம் அழிஞ்சு நாசமாக போயிடும். இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. இது வரைக்கும் தீர்வு வரல, இப்போ தான் வருது. அதனால தான் உலக அரசியல். சரியா? சரி, அடுத்த வீடியோவை நான் காட்டுறேன். அந்த வால்யூம் இதெல்லாம் மெதுவாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. இது 20 நிமிஷம், இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதை காட்டுறேன். சரிங்களா? ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. போயிட்டுருக்குதா? சரி. இப்போது இது மகாசித்தர் மகாபீடம் நிஷாந்தம் ஹோம் அணுப்பட்டி. இந்த அணுப்பட்டியில் கரா வசிக்கின்ற ஒரு 2 அறை கொடுத்துருக்காங்க. அந்த 2 அறையில் ஒரு முதல் அறையில் 10க்கு 16 அறையில் இந்த திருக்கோயில் அமைச்சு, இதுதான் இந்த கோயிலினுடைய கருவறை. இதுக்குள்ளே புல்லாளுங்கிற புணந்திங்கிறவன், தண்ணிங்கிற விஷம் குடிக்கிறவன், அப்புறம் பீடிங்கிற சிகரெட் விஷம் குடிக்கிறவன், அப்புறம் மனோவாக்கு செயல்களால் யாரையும் காயப்படுத்துகிறவன் இதுக்குள்ளே நுழையங்கூட கூடாது. இதுதான் அந்த ஹோலி சுருதி 54 வால்யத்தில். இது மேலே தலைப்பு இது ஒரு மாதிரிக்காக போட்டது. மொத்தம் 54 வால்யூம். இந்த கோலி சுருதியினுடைய மூலம் மட்டுமே, இந்த கோலி சுருதியின் மூலம் மட்டுமே இது போன்று 12 வால்யூம். மூலம் மட்டுமே 12 வால்யூம். சரிங்களா? இது மூலம் மட்டுமே இது போல் 12 வால்யூம். அது ஒரு மாதிரிக்காக இது போட்டுப்பட்டிருக்கிறது. மீதி எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது. 12 வால்யூம். ஒவ்வொரு வால்யூம் இது போல் 500 பக்கம், 450 to 500 பக்கம். அதுக்கு கீழே இருக்கிறது கீழே இருக்கிறது நம்ம திருக்குறள். அப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது இந்த அந்த புஸ்தகம் இதனுடைய சோர்ஸ் புக். இந்த ஹோலி சுருதியை சோர்ஸ் புக் ஒரு கம்பெனி போட்ட சோர்ஸ் புக்கு, டகார்னு ஞாபகம் இல்லை, அந்த சோர்ஸ் புக்கு. அப்புறம் கீழே மனுஸ்மிருதி, அப்புறம் அதுக்கு கீழே திருக்குறள் சமஸ்கிருத சுலோகமாக்கப்பட்ட திருக்குறள். இந்த பக்கம் கீழே இது எல்லாமே இதில் அமைச்சிருக்குது. இது மகாசத்தருடைய பாதரட்சை. மகாசத்தருடைய பாதரட்சை. இது மகாசத்தருடைய பாதரட்சை. இது மகாசித்தர் திருப்பூரில் இந்த மாதிரி அந்த சாயப்பட்டறைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எம்பெருமான் இருந்தார். இங்கே தான் அவருக்கு வலது ஒரு பெஞ்ச் போட்டிருக்கோம். நாங்கள்லாம் போய் அங்கே உட்காந்துக்குவோம். சாமி இப்படி தான் உட்காந்துருப்பார். சாமின்னு தான் கூப்பிடுவோம். சாமி இப்படி உட்காந்துருப்பார். அவர் பாட்டுக்கு தியானத்தில் இருப்பார். அப்படியே மௌனமாகத்தே இருப்பார். நான் போனபோது கரா எதுவுமே பேச மாட்டான். அவர் மனதை உள்ளுக்குள்ளே வஞ்சகம் இல்லாமல் நேர்மையாக அவர் முன்னால் உட்காந்துட்டு தான் இருப்பான். அந்த நேர்மை தான் பகவானுடைய பேரர்கள் நமக்கு வாய்த்தது. அல்லாமல் இவனுடைய அறிவோ மற்ற எதுவும் கிடையாது. அந்த நேர்மையும் வஞ்சகமில்லாத தன்மை தான் பகவானுடைய பேரர்கள் கராவுக்கு முழுமையாக கிடைக்கிறதுக்கான மூல காரணம். இவன் படிப்போ அறிவோ மற்ற எதுவுமே கிடையாது. சரிங்களா? இது இப்படி விபூதி குங்குமம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் புத்தா மாதிரி இருக்குது இல்லைங்களா? அந்த புத்தா மாதிரி அந்த புத்தா படத்தை கீழே கரான்னு எழுதி வச்சுருக்கிறான். இவனுக்கு ஒரு ஆசை, அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா பூரா பணம், அதாவது சில்லறை, அதாவது 2 ரூபா சில்லறை, 5 ரூபா சில்லறை, 1 ரூபா சில்லறை, அப்புறம் மற்ற சில்லறைகள்லாம் இந்த 4 வச்சு அது மேலே கராக உட்காந்துருக்கேன். அதனால் பணத்தை பற்றியான எந்த பிரச்சனையும் இல்லாமல் பணத்தை இருக்கிறது தான். அப்படி புத்தர் போன்று கரா, இவனுக்கு புத்தர் போன்று காது இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு சாமிஜி சொன்னார், உனக்கு புத்தராட்ட காது இருக்கிறதுனால சீக்கிரமாக உனக்கு சித்தி கூடுண்டா அப்படின்னு சொன்னார். சாமியை சந்தித்த ஆரம்ப காலங்களில் ஒரு மகான் அதுபோல தான் ஆயிடுச்சு. அதனால் அதை வச்சுக்கிட்டு கரா தான் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு.
யார் ஜகத்குரு பிபிஆர்கே. அப்புறம் இந்த பக்கம் இது இருக்குது, கீழே இருக்குது அந்த சுருதி. அந்த சோர்ஸ் புக்கு கிடைக்கவே இல்லை, சோர்ஸ் புக்கு கிடைக்கவே இல்லை. ஒரே ஒரு புக்கு இருந்தது, அப்போது ஒரு புக்கு இருந்தது. அதையே ஜெராக்ஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜெராக்ஸ் அதுதான் ஓலி சுருதி, அந்த சோர்ஸ் புக்கு. அது அது மேலே நம்ம பாதரட்சை வச்சுருக்கு. அது பூராமே ஜெராக்ஸ் எடுத்து. இதுதாங்க இந்த கருவறையினுடைய இது. மீதி எல்லாமே பகவானுடைய இதுக்கு பின்னால் ஒரு சின்ன படம் கராவை வரைஞ்சது. சுவாமி தியானத்தில் அப்படியே சமாதியில் இருக்கும்போது சாமி பார்த்து அப்படியே பென்சில் வரைஞ்சி சாமி கொடுத்த அந்த கட்டளையை எழுதி வச்சுருக்கோம். ஹாவ் இம்ப்ளிசிட் adamantine faith in சாட்சி பாபா அண்ட் பி ரெடி டு மீட் வாட்ஸ் எவர் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த கமாண்ட்மெண்ட்டை கராவுக்கு ஒரு சாமி கொடுத்தார். அதையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அது இன்னி ஒரு நாளைக்கு காட்டுறேன். அவ்வளோதான். கீழே இந்த பக்கம் சோடஞ்சாம்பிராணி இந்த மாதிரியான வச்சுருக்கு. இதுதான் மெயின் சாமி. அப்புறம் இதெல்லாம் நீங்கள் போன வீடியோவிலே எல்லாம் பார்த்துருப்பீங்க, என்ன ஏதுன்னெல்லாம் சுருக்கமாக பார்த்துருப்பீங்க. அது அந்த வீடியோ போன வீடியோவில் அது செந்திலுங்க அன்பர் எடுத்தார். கரா விளக்கியிருப்பான் ஒயிட் ஷர்ட்டை போட்டு. சரி, இன்றைக்கி இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி.